தம்பி இங்கே தான் இருக்கியா? சரி போ. சார் ஆ சார் பாடி முதல்ல பார்த்தது இவன் தான் சார். இங்கே வாப்பா நீ. யோ வாயாங்க. பாடி எத்தனை மணிக்கு பார்த்த? ஐயா அதிகாலை ஒரு 5 மணிக்கு பார்த்தேங்கய்யா. 5 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்த நீங்கள்? ஐயா இங்கே தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்து இங்கே ஏன்ப்பா வந்த நீ? ஐயா தூரத்தில் இருந்து ஆடு மேய்ச்சிருந்தியா, இங்கே வந்துருச்சியா? வாங்க சார். சரி, தாசில்தார் சார் வந்துட்டார். அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு ஆக வேண்டிய ப்ரொசீஜர்லாம் முடிச்சுக்கலாம். ஓகேப்பா, பாடியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போய் பார்த்துக்கலாம். எத்தனை மணிக்கே கடை திறப்ப? 3:30 கடை திறந்துருக்கீங்க. இப்போ வழக்கத்துக்கு மாற வேறு ஏதாவது பார்த்தியா நீ? அது வந்து அன்னைக்கு கருப்பு கலர் கார் மட்டும் வேகமாக காட்டுக்குள்ளே ஒன்று போச்சுங்க. எந்த காட்டுக்குள்ளே போச்சு? அது பக்கத்தில் இருக்கிற கருவேல காடுங்க. கருவேலங்காடா? என்னப்பா தம்பி, உன் பேர் அருண் தானே? சார். சரி தம்பி, உன்னை விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? சார் எதுக்கு சார்? வாப்பா. இல்லை சார், நான் வரல சார். நேற்று நைட்டு எங்கே இருந்த? சரி தம்பி, நீ ஏன் வந்தனா ஐயா 4 கேள்வி கேட்பாரு, உன்னை விட்டுருவாரு. இல்லை அப்படின்னா அரசு வரனோட வந்து விலங்கு போட்டு எல்லாரும் மறுபடியும் தரம் இழுத்துருப்போம். எது வசதி நீயே பார்த்துக்க. சரி சார். தான் நல்ல பிள்ளைகளுக்கு. வா வா அட வாப்பா வாப்பா, ஒன்றும் பண்ண மாட்டேன். வா வா வா. நான் எதுவும் பண்ணல சார். அட வாயா. சார் நான் எதுவும் பண்ணல சார். வாப்பா. அடா விடுங்க சார், நான் எதுவும் பண்ணலங்கிறேன். கொலை பண்ணியிருக்க, விசாரிக்க ஸ்டேஷன் வரானா திமிரு காமிச்சிட்டு இருக்க நீ? நான் எதுவும் பண்ணல சார். ஏய் வாடா நீ. விடுங்க சார். ஏய் பாயமுடுறான். உள்ள போ. CC 120/2025 அருண் வெஸ்ட், நல்லிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன். யுவர் ஆனர், FIR ரிப்போர்ட். காவல்துறை உங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா? இல்லைங்க ஐயா, இதை நான் பண்ணலை. என் மேலே தவறுதலாக பதிவு பண்ணியிருக்காங்க. நிஜமா நான் இதை பண்ணலைங்க ஐயா. என்னப்பா பிபி சொல்கிறீங்க? அவங்க என்ன செய்யலைங்கிறாங்க, நீங்கள் செஞ்சங்கிறீங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குது? எவிடன்ஸ் தாங்க. மை லார்ட், FIR அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்கள் முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கேன். ஏப்பா உங்கள் சைடில் வாதாட வக்கீல் இருக்காங்களா, இல்லை நீதிமன்றத்திலிருந்து வக்கீல் வைக்கணுமா? இல்லைங்க ஐயா, என் சைடு வாதாட எனக்கு வக்கீல் இருக்காங்க. யுவர் ஆனர்,
குற்றம் சாட்டப்பட்டவரோட வழக்கறிஞர் நான் தான். கணம் கோட்டார் அவர்களே, அவங்க கொடுத்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டும் சரி, அவங்க கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சரி எங்களுக்கு வந்து முரண்பாடாக இருந்திருக்கு. அதனால் இந்த கேஸை மறுவிசாரணை செய்ய எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க சொன்னதுபடி பார்த்தா ரிப்போர்ட் முரண்பாடாக இருக்குது. நீங்கள் நல்லா விசாரித்து 5 days டைம் தரேன். நல்லா விசாரித்து ப்ராப்பரான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யுவர் ஆனர். மறு பரிசீலனை இதெல்லாம் ஒரு கேஸுன்னு மறுபடியும் மறுபரிசீலனை பண்ண சொல்கிறாங்க. நீ ஏன் இந்த கேஸை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. பண்ணாத தப்ப நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? பண்ணாத கொலையா? சிசிடிவி கேமராலையும் உன் கார் தான் போயிட்டு வந்திருக்கு. செல்ஃபோன் டவர்லையும் உன் ஃபோன் மட்டும் தான் ட்ரேஸ் ஆயிருக்கு. எல்லா ஐவி பிளஸும் உன்னை தான் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த கொலையை பண்ணலான்னு சொல்கிறேன்? பண்ணாத கொலைக்கு நான் எப்படி சார் பொறுப்பேற்றுக்கிறது? என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா அடிச்சு தோலை உடிச்சிருவேன். நான் ஒத்துக்கிறது. இன்னைக்கு நாங்கள் ஒரு 6 மணிக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்ட்டி பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தோம் சார். இன்டென்சிவாக நாங்கள் இடிக்கணும், யாரையும் இடிக்கணும் சொல்றது எனக்கு தெரியும் சார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே நடந்துச்சு. மற்றபடி கொலை பண்ணணும்னு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை சார். அருண், இங்கேயே பதிக்க போகிறோம். ஆமாம். சூர்யா, எடுத்துகிட்டு வந்துடுறான். சரிடா. சூர்யா, ஏதோ சவுண்டு கேட்கல? ஆமாண்டா. வா 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 வா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாடி நாங்கள் போட்டுட்டு போயிடுவோம். மார்னிங் சார். நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் கேஸ் வந்திருக்கு. இன்கொஸ்ட் முடிச்சிட்டேன், ஆனால் அப்படியே டவுட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாமா சார்? ஸோ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன். என்ன கேஸுங்க? அந்த ஆர்டிஐ கேஸ் பற்றி தான் சார் பேச வந்தேன். எங்கே நடந்தது? அந்த லா காலேஜ் இருக்குது தானே சார், அதுக்கு முன்னாடி தான். யாருன்னு பார்த்தீங்களா? ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் ட்ரேஸ் பண்ணல சார். அந்த சிசிடிவி ஃபோட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போதைக்கு அந்த ஆட்டுக்காரன் சொன்னதை வச்சு தான் நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராட் டெட்டுங்களா? ஹாஸ்பிட்டல் வந்து டெத் ஆச்சுங்களா? அது வந்து ப்ராட் டெட் தான் சார். ஓகே, ஹிஸ்ட்ரி கொடுங்க. கார்த்திகேயன், இந்த ஃபைல்ஸ் கொடுங்க. இந்த பாருங்க சார். இந்த லா காலேஜ் முன்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட்டில் தூக்கி போட்டு போன மாதிரி இருக்குது சார். அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல சார். ஓகே, சரி பண்ணிடலாம். பாடி எடுத்து போட்டு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. சொல்லுங்கள் சார். நரேஷ், பாடியில் இருக்க இன்ஜுரிஸ்லாம் பார்க்கும்போது அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்ட மாதிரி இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா காலில்
அந்த கணுக்காலுக்கு பின்னாடி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுக்கான காயம் வந்து 2 கால்லையுமே இருக்கு. அது என்னன்னு விசாரிங்க. அதே மாதிரி நீங்க இன்சிடென்ட் நடந்ததா சொல்ற நேரமும் அவர் இறந்த நேரமும் மேட்ச் ஆகல. அவர் முன்னாடியே இறந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். சரி சார், நான் இன்னும் ஃபர்தராக பார்க்குறேன். தேங்க்யூ சார். ஓகே. வீட்டில் இருக்கீங்களாம்மா? அம்மா, ஐயா சில கேள்வி வேண்டி கேட்பாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், சரிங்களா? உன்னோட பேர் என்ன? சார் சந்திரா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா? உன் புருஷன் வீட்டை விட்டு போய் எவ்வளோ நாள் ஆகுது? சார் 10 நாளாக காணும் சார். அவர் எப்போ வருவார், எப்போ போவார், எதுவும் சொல்கிறது இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. நேற்று நைட் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நான் இங்கே தான் சார் இருந்தேன். நான் எதுவும் செய்யலை, இங்கே தான் இருந்தேன், எங்கேயும் போகவும் இல்லை. சரி மேம், உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. இந்த ஸ்டேஷன் வந்து பதில் சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் எதுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, இதே மாதிரி இன்னொரு தடவை விசாரிக்க கூப்பிடுவோம். ஸ்டேஷனுக்கு வந்து கேட்குற வரைக்கும் பதில் சொல்லிட்டு போனால் போதும். எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு வாப்பா. சிசி 120/2025 அருண் வெஸ்ட் நல்லிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நீங்கள் தானே? ஆமாம். உங்களோட ரிப்போர்ட்டை ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிடுங்க. எஃப்ஐஆரில் இருக்கிற டைமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிற டைமும் மேட்ச் ஆகலை. நீங்கள் சொன்ன டைம் முன்னாடியே அவர் டெத் ஆகிட்டார். காஸ் ஆஃப் டெத் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கிடையாது. ஆக்சுவல் காஸ் ஆஃப் டெத் வந்து எலக்ட்ரோக்யூஷன். அதுக்கான ஊன் மார்க்கும் அவர் லெக்கில் இருக்குது. கோர்ட்டார் அவர்களே, இவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் மாறுதலாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டாக்டரும் அது மாறுதலாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னாக்கா, அந்த கார் ஆக்சிடெண்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க எஃப்ஐஆரில் அவர் அந்த கார் ஆக்சிடெண்ட் மூலயமா தான் இறந்துட்டாரு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கேஸை மறுசீலனை பண்ணணும்னு நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நம் கோட்டார் அவர்களே, இறந்து போனவரோட மனைவி சந்திராவோட தோழி ராதா விசாரிக்க அனுமதி தாருங்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் ராதாவா? ஆமாம், நான் தான் ராதா. சம்பவம் நடந்த அன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு வீட்டில் தான் இருந்தீங்களா? என் வீட்டில் தான் இருந்தேன். காவல்துறையிலேருந்து ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டேஜில் சித்ரான்ற சஸ்பெக்ட் 2 நீங்கள் அவங்க வீட்டில் தான் இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வியாழக்கிழமை நைட் உங்கள் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்கிறீங்க. எது உண்மை? என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன், அதனால அப்படி சொன்னேன். ஃப்ரெண்டை பார்க்க வியாழக்கிழமை நைட் 9 மணிக்கு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தீங்க. அப்போ முதல்ல சொன்னது இதுக்கு முன்னாடி இருந்தால் அதனால அப்படி சொன்னேன். கணம் கோட்டார் அவர்களே, இறந்து போனோட மனைவி சந்திராவை விசாரிக்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர் என்னம்மா? சந்திரா. சந்திரா, நீங்கள் தான் சந்திராவா? சரி, இறந்து போனோட மனைவி தானே நீங்கள்? ஆமாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்கல்ல ராதா, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்கள் கணவர் இறந்தன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? என் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் தான் இருந்தீங்க? ஆமாம். சரி, கூட யாரெல்லாம் இருந்தா? ஃப்ரெண்டு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ராதாவும் இருந்தீங்க. இன்னைக்கு உங்கள் கணவர் உங்கள் கூட இருந்தாரா? இல்லை, எங்கள் 2 பேர் தவிர வீட்டில் யாரும் இல்லை. கடைசியாக உங்கள் கணவரை எப்போ பார்த்தீங்க? 10 நாளாக ஒரு வீட்டுக்கே வரல சார். அம்மா, நீங்கள் வாக்குமூலம் வந்து கொடுத்துட்டீங்க. ஆனால் கோர்ட்டு விசாரணை பண்ணதை வச்சும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் சிசிடிவி ரிப்போர்ட்டை வச்சும் கொலையை நீங்களும் உங்கள் நண்பரும் சேர்ந்து தான் பண்ணீங்கன்னு ரிப்போர்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நான் பண்ணலை. நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் சாட்சிங்களும் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் தான் பண்ணதாக சொல்கிறாங்க. விசாரணை பண்ண அடிப்படையில் நீங்கள் தான் பண்ணதாக சொல்கிறாங்க. உங்கள் தோழி சொன்னதை வச்சு நீங்கள் தான் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் பண்ணீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன், நான் தான் கொன்னேன். நீங்களும் உங்கள் நண்பரும் சேர்ந்து தான் இந்த கொலை பண்ணீங்க. ஆமாம், நான் தான் கொன்னேன்.
குடிச்சிட்டு வந்திருக்கியா? இன்னைக்கும் நீ குடிச்சிட்டு தான் வந்திருக்கியா? ஏன் எப்பவும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன குடிக்கூடாதுன்னு சொல்றியா? எப்பவும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல. என்ன இப்ப குடிக்கதான் செஞ்சேன்னா ஏன் இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற? இப்ப குடிக்கூடாதுன்னு சொல்றியா? கொடுத்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஏய் விஷாலே, வெளியே வாடா டேய். யாரு? எங்கடா கொடுத்த கடலாம்? ஐயா ஐயா, நான் அடுத்த மாதம் கட்டிடுறேங்க. எப்படா தருவ? ஒரு மாதம் மட்டும்ங்கய்யா, மன்னிச்சுங்க ஐயா. நான் கையில் காலை கூட விழுந்துடுறேன். என்னால் காசு இப்போ கட்ட முடியாது ஐயா. சரி போ, போய் தொலை. என்னாச்சு? யார் அது? அதெல்லாம் எதுக்கு ஒன்று சொல்லணும்? நான் தான் கொன்னேன். அவனை குடிக்க வச்சு, அவனை நான் தான் கட்டி வச்சு ஷாக் கொடுத்து நான் தான் கொன்னேன். அவன் கூட வாழைன்னு எனக்கு விருப்பம் இல்லை. அவன் நல்லவன் இல்லை. நான் தான் கொன்னேன். ஐயா, விசாரணை அடிப்படையில் அவங்க மனைவியே ஒத்துக்கிட்டாங்க. நானும் என் தோழியும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம். அதனால் என் தரப்பு கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, யதார்த்தமாக இந்த ஆக்சிடெண்ட்டாக பண்ணிட்டோம், வேணும்னே பண்ணலை. ஒத்துக்கிட்டவங்க குற்றவாளிகளை தகுந்த தண்டனை வழங்குமாறும் என் தரப்பு கிளைண்ட்டை விடுவிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதத்தை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் இருவரும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆகையால் குற்றவாளிகள் இருவருக்கும் ஆயுள் தண்டனை நீதிமன்றம் விதிக்கிறது. மற்றும் பாதிக்கப்பட்ட அருண் அவர்களுக்கு விடுதலை செய்யப்படுவதுடன் குடிமதுபான பழக்கத்தால் அவருக்கு அபராதம் மட்டும் விடுவித்து குற்றவாளியான அருண் நிரபராதி என்று கோர்ட் தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஹலோ, யார்? அது எப்படா ஒரு கொலையவே பண்ணிட்டு இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க? இந்த போலீஸு, கோர்ட்டு, மீடியா இதில் யாரை வேணால் நீ ஏமாத்திருக்கலாம். ஆனால் என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அருண் சீனிவாஸ் தான்டா நீ. எங்கே இருந்தாலும் அவனை நானே தேடி வந்து பிடிக்கிறேன்டா.